மகளிர் உரிமை தொகையை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. மக்களுக்கும் சரி, நிர்வாகிகளுக்கும் சரி, எல்லாருக்கும். இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா, கிடைக்காதா, எப்ப கிடைக்கும், இப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு தானே இருந்தாரு, இப்ப ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சில எதிர்கட்சிக்காரர்களும் கேள்வி கேட்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் மகளிர் உரிமை கிடைக்கல. ரொம்ப 2 வருஷம் இழுத்தடிச்சாங்க. இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ தளபதி விஜய் அறிவிச்ச 2500 ரூபாய் கிடைக்குமா இல்லையா, அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் இந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதாவது குளத்தூர் தொகுதியில படிக்கவில்லாம தோல்வியடைந்தார் இல்லையா, அவரு விஜய் அவர்களை பார்த்து கேட்டிருந்தாரு, இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு என்ன மறுசீரமைப்பு தேவை, ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்ததை அப்படியே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ மக்களுக்கும் இது சில சந்தேகம் இருக்கலாம். என்ன மறுசீரமைப்பு தேவை, கொடுத்துட்டு தானே இருக்காங்க, அதே அக்கௌண்ட் நம்பர் தானே, அப்படியே கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையா என்ன தேவை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு மறுசீரமைப்பு தேவை. அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். ஏன் தேவைன்னா, இப்பவும் பல மக்களுக்கு இந்த உரிமை தொகை சரியா கிடைக்கல. கடைசியா ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன் நேரத்துல ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. அது கூட நிறைய கிடைக்கல. இது ஆன்லைன்ல நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க. மற்றபடி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேரும் சொல்றாங்க. சோ ஏன் கிடைக்கல இதெல்லாம்? ஏன் இந்த ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு இதெல்லாம் கண்டுக்காம இருந்து, ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து மக்களுக்கு மேலதான் அக்கறை கிடையாது. அவங்களுக்கு விளம்பரம் பண்ணணும், கட்சியை காப்பாற்றணும், இதுதான் அவங்களோட வேலை. மக்களுக்கு எது கிடைக்குது, எது கிடைக்குது, ஏதோ ஒரு பொதுவா கொஞ்சம் அக்கௌண்ட் நம்பரை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு போட்டுட்டா முடிஞ்சிருச்சா, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா? இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த எலிஜிபிள் இல்லாதவங்க யார் அப்படின்னு பார்த்தா நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது வந்து கிடைக்காது. இன்னும் சில பல, நம்ம ஏழை பணக்காரன்னு சொல்ல வேண்டாம், நிறைய பேரு கிடைக்க கூடாது. அப்படி கிடைக்க கூடாதவங்களுக்கும் இந்த பணம் கிடைச்சிட்டு இருக்கு. கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கல, கிடைக்க கூடாதவங்களுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? திமுகவை பத்தி எல்லாருக்குமே தெரியும், பல வருட கட்சி. எங்க பார்த்தாலும் இதோட ஊழல் வேறு பரவி இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ரெக்கமெண்டேஷன். சோ இந்த திமுக கட்சிக்காரங்களோட ரெக்கமெண்டேஷனால தேவையில்லாதவங்களுக்கு, அதாவது யாருக்கு இது தேவை இல்லையோ, கொடுக்க வேண்டாமோ, அவங்க பேரெல்லாம் ஆட் பண்ணி விட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் கிடைக்காம இருக்கு, நிறைய பேர் கிடைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருக்கணும். சோ இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு சிறந்த மறுசீரமைப்பு நிச்சயமா தேவை. சோ இந்த மறுசீரமைப்பை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள். கூடிய சீக்கிரத்துல தளபதி விஜய் அறிவிச்சது மாதிரி இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைக்கும். யாருக்கு கிடைக்க கூடாதோ அவங்களுக்கு கிடைக்காது, யாருக்கு கிடைக்கணுமோ எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருத்தர் கூட விடுபட்டு போக மாட்டாங்க. சோ அதுக்காகத்தான் இந்த கால அவகாசம். சோ உங்கள்ட்ட யாரு கேட்டாலும் இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. மகளிர் உரிமை தொகையை பத்தி யாருக்கா டவுட் இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.